இந்த மெடிக்கல் கோடிங்கில் எரர் மீட்டிங்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. அந்த எரர் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று எஸ்டர்டேயோட ரிப்போர்ட் வரும். ரிப்போர்ட் ஷேர் பண்ணோடனே எரர் ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டு டிஎலுக்கோ இல்லை எனக்கோ ஷேர் பண்ணிருங்கன்னு எஸ்எம்இ இல்லை டிசி சொல்லுவாங்க. நம்ம எடுத்து அனுப்பிடுவோம். ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் ஒன்று போடுவாங்க. மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அவன் கேட்குற கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொன்னாலுமே வந்துட்டு நம்மளை வந்துட்டு வாயடைக்க தான் பார்ப்பாங்க. என்னன்னா, இப்போ நீங்க அசஸ்மெண்ட்லேருந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரானிக் கண்டிஷனோ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உடனே விட மாட்டாங்க. ஏன் மிஸ் பண்ணீங்க? சரி ஓகே மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குற. நம்ம சொல்லிட்டோம். இந்த மாதிரி பார்க்கல, இல்லை வந்துட்டு தெரியாமல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதை பார்க்குறது தானே உங்கள் வேலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் இல்லை என் வேலை தான், இருந்தாலும் ப்ரொடக்ஷன் டார்கெட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பார்க்கல, என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இடையில மேனேஜர்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணுவார் திடீர்னு. ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்க்கல, தெரியலை, மிஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி பதிலே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. அப்போ பார்க்கலைன்னா பார்க்கலன்னு தானே சொல்ல முடியும். எடுக்கலை நம்ம என்ன வேணுக்குன்னு எரர் வாங்கிட்டு குவாலிட்டி போகணும்னு நமக்கு என்ன ஆசையா? இல்லை எடுக்கலைன்னா எடுக்கலைன்னு தான் சொல்ல முடியும், பார்க்கலன்னா பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். சரி வேறு ஒரு எரர் வாங்கியிருப்போம், அதில் வந்து என்னென்னா நீங்கள் கேட்டு பண்ண வேண்டியதானே நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும். நம்ம டவுட்டு கேட்க போகிறப்ப தான் அந்த எஸ்எம்இயோ இல்லை டிசியோ வந்துட்டு ரிப்போர்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன், வேறு வேலையாக இருக்கேன், மீட்டிங் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்போ நம்ம என்ன வேலை இல்லாமலாம் இருக்கோம்? ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம டவுட்டுன்னு சாட்டை வச்சுருந்தோம்னா, நீ இதுக்கு இந்த ஒரு சாட்டை வச்சுட்டு உட்காந்துருக்க, அடுத்த சாட்டை எடுத்து பண்ண வேண்டியது தானே, ஒன்றால் டீம் ப்ரொடக்ஷன் போகுதுன்னு டிஎல் ஒரு சைடில் இருந்து ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அப்புறம் ரெண்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு ஏசி ரூமுக்குள்ளே கருவாடாக காய வேண்டியதாக இருக்குது மக்களே. ரைட்டு ஆழம்